தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இதற்காக இந்திய உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே ஆட்சி மாற்றம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்துறை அமைச்சகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியடைந்து இன்றைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு திரும்பி போயிருக்கிறார். ஆளுநரின் இடமாற்றம் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு அமையப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோடியான அறிவிப்பாக நான் கருதுகிறேன். இதை பாஜக ஒப்புக்கொண்டிருக்கிறது, இந்திய ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுநர் இன்றைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஒரு மகத்தான வெற்றியை சாதித்து மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்கப் போகிறது. அதற்காக பேருதவி செய்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் அவரால் தான் மாநில உரிமைகள் என்ன என்பதை பற்றி உச்சநீதிமன்றம் விரிவான ஒரு தீர்ப்பை வழங்குகிற வாய்ப்பு ஏற்பட்டது.